ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷிஃப்ட் வித் டெலிட். இப்போ நடக்க போகிற யூஎஸ் எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி அவர் திருப்பி அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனார்னா இப்போ நடந்துட்டு இருக்க நிறைய போருக்குள்ள ஒரு முக்கியமான பங்கு வகிப்பார். ஏன்னா இப்போ இருக்க பிரசிடென்ட் ஜோ பைடன் மிலிட்ரி டிசிஷன்ஸில் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கார். ஆனால் ட்ரம்ப் ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் உலக நாடுகள் அவங்க இன்னொரு நாட்டு மேலே தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அமெரிக்கா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற பயத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பயம் குறைஞ்சிருக்கு. நார்த் கொரியாவோட அட்டூழியங்கள் அவர் போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமாயிருக்கு. நார்த் கொரியா ஸ்கை நியூஸ்க்கு கொடுத்த இன்டர்வியூவில் ட்ரம்ப் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் நார்த் கொரியா நிறைய அணு ஆயுதங்களை உருவாக்கி பரிசோதிச்சு பார்க்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கற்பனையில் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நார்த் கொரியா யூஎஸ்ஏ மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா என்ன நடக்கும்ன்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு விதமான யூகம் தான். இதுதான் நடக்கும்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்ச தகவல்களை வச்சும் ஏற்கனவே வெளியான வீடியோக்களை வச்சும் இதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி உருவாக்கியிருக்கேன். சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். நார்த் கொரியாவில் பனி அதிகமாக இருக்க நேரத்தில் அடர்ந்த மலைப்பகுதிக்கு நடுவில் இருக்க பங்கர்லேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரக் வெளியே வருது. இந்த ட்ரக் மோசமான வெதர்னால அமெரிக்கன் சேட்டலைட் கண்ணில் படாமல் இருக்கு. பங்கரில் இருக்க லான்ச் கமாண்டர் ஃபோனை எடுத்து சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் டெலிஃபோன் லைன் வழியா நார்த் கொரியன் லீடரான கிம் ஜாங் உன்க்கு ஃபோன் பண்றாரு. ஃபோனில் கிம் ஜாங் உன் மிசைலை லான்ச் பண்றதுக்கான பெர்மிஷனை கொடுக்குறாரு. பங்கருக்கு வெளியே நின்றுட்டு இருக்க ட்ரக்குள்ள இருந்து 40 அடி நீள கண்டம் விட்டு கண்டம் பாயிர வசான் 15ன்ற மிசைல் லான்ச் ஆகுது. அது கிளம்புறப்ப வந்த வெப்பத்தை 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்க யூஎஸோட ஸ்பேஸ் இன்ஃப்ராரெட் சிஸ்டம் உணர்ந்து கொலராடோல இருக்க பக்லி ஏர்ஃபோர்ஸ்க்கு தகவல் அனுப்புது. உடனே அங்க இருக்க ஜெனரல் இதை நியூக்ளியர் அட்டாக்னு முடிவு பண்ணி நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்றாங்க. அது பயணிக்கிற வேகத்தையும் அதுல இருந்து வர வெப்பத்தையும் வச்சு சேட்டலைட் உதவியோட அது என்ன வகையான மிசைல்னு ஆல்ரெடி வச்சிருந்த மிசைல் லிஸ்டோட கம்பேர் பண்ணி பார்த்ததுல 2010 டெஸ்ட் செய்யப்பட்ட ஹசாங் 15ஓட மேட்ச் ஆகுது. உலகம் முழுக்க இருக்க எல்லா யூஎஸ் பேஸ்ல இருக்க மானிட்டர் எல்லாத்துலயுமே மிசைல் வார்னிங்ன்ற மெசேஜ் பிளாஷ் ஆகி ஒரு வித பயத்தை உண்டாக்குது. இப்ப அந்த மிசைல் பொதுவா ஏரோப்ளேன் பறக்கிற ஹைட்டை விட 2 மடங்கு உயரத்துல பறந்துட்டு இருக்கு. இப்ப மிசைல் சவுத் கொரியா ஜப்பானை தாண்டி போனதால அந்த இடங்கள் ஆபத்துல இருந்து நீக்கப்படுது. சவுத் கொரியாலையும் ஜப்பான்லயும் இருக்க அமெரிக்கன் போர்சஸ் நார்த் கொரியாக்குள்ள ஊடுருவி அங்க மிசைல் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நம்புற இடங்கள்ல இருக்க மிசைல்ஸை கைப்பற்ற ஆரம்பிப்பாங்க. சவுத் கொரியாவை ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு யூஎஸ் கைப்பற்றுறாங்கன்னு இப்ப உங்களுக்கு புரியும். அந்த மிசைல்ஸை யூஎஸ்க்கு முன்னாடி சைனாவும் எடுத்துக்கணும்னு நினைச்சு அவங்களோட ராணுவத்தை அனுப்புவாங்க. இப்ப அமெரிக்காக்கும் சைனாக்குமே வார் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாயிருக்கும். இப்ப நடக்க போற இந்த வார் 2ஆம் உலக போரை விட பல மடங்கு விலை உயர்ந்ததாகவும் உயிர் சேதங்களும் அதிகமா இருக்கும்னு நம்பப்படுது. இப்படி மிசைல் லான்ச் ஆயிருக்கின்ற தகவல் ஒயிட் ஹவுஸ்ல இருக்க பிரசிடென்ட்க்கு சொல்லப்பட்டு சிச்சுவேஷன் ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க இருந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா அமெரிக்கன் பேஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கு ரியல் டைம் அப்டேட்ஸும் உடனுக்குடனே கிடைச்சிடும். இப்ப வானத்துல பறந்துட்டு இருக்க அசாங் மிசைலோட இன்ஜின் 10,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சதால ஃபியூயல் தீந்து மிசைல்ல இருந்து பிரிஞ்சு கீழே விழுந்துரும். மிசைல்ல இருக்க 2வது இன்ஜின் ஆன் ஆகி மீண்டும் 10,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும். இந்த ஸ்டேஜ்ல மிசைல் எந்த இடத்தை தாக்க போகுதுன்னு கணிக்க முடியாது. அநேகமா இது ஹவாய் இல்லாட்டி யூஎஸோட வெஸ்ட் கோஸ்ட் சிட்டிஸ் ஆன லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ நோக்கி கூட வரலாம். அந்த மிசைல் ஒயிட் ஹவுஸை தாக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவ்வளவு தூரம் போய் கரெக்டா டார்கெட்டை தாக்குற அளவுக்கு நார்த் கொரியா கிட்ட டெக்னாலஜி கிடையாது. இருந்தும் அமெரிக்கா ரிஸ்க் எடுக்காம பிரசிடென்ட்டை இதுக்குன்னு தயார் செய்யப்பட்ட ஒரு விமானத்துல ஏத்திடுவாங்க. அவர் கூடவே 2 முக்கியமான பொருளை 2 பேர் கொண்டு போவாங்க. ஒருத்தர் கையில உலகம் பூரா இருக்க அமெரிக்கன் நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்கான சூட்கேஸ் இருக்கும். அதுக்கு பேரு த நியூக்ளியர் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கையில உலகம் பூரா இருக்க அமெரிக்கன் பேசஸ் கூட கம்யூனிகேஷன்லேயே இருக்கிறதுக்கான டிவைசஸ் இருக்கும். பசிபிக் ஓஷன்ல இருக்க யூஎஸோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைலான SM-3 லான்ச்காக தயார் செய்யப்படும். ஆனா இந்த வகை மிசைலால கிட்ட வர மிசைலை மட்டும் தான் கரெக்டா குறிப்பாத்து தாக்க முடியும். அந்த டிஃபென்ஸ் மிசைல்ல இருந்து 44 இன்டர்செப்டார்ஸ், அதாவது வானத்துல பறந்துட்டு இருக்க மிசைலை நோக்கி 44 சின்ன சின்ன மிசைல்களை அனுப்புவாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்க மிசைல் மேல மோதி வானத்திலே வெடிக்கும். இப்படி நடக்கிறதுக்கு ரொம்ப துல்லியமான டேட்டா அண்ட் டெக்னாலஜி தேவை. இப்ப வந்துட்டு இருக்க மிசைலோட 2வது இன்ஜினும் ஃபியூல் இல்லாம கீழே விழுது. இப்ப மிசைலோட மேல் பகுதியான வார்ஹெட் தன்னந்தனியா பறந்துட்டு இருக்கு. வார்ஹெட் ஹவாய் ஐலாண்டை கடந்ததுனால அது வர வேகத்தை வச்சு விழுகிறதுக்கான இடத்த கணக்கு பண்ணி பார்த்ததுல அது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல விழும்னு முடிவு பண்றாங்க.
இதே நேரத்துல நார்த் கொரியாவை நோக்கி அமெரிக்கால இருக்க போர் விமானங்கள், நேவி கப்பல்கள் எல்லாம் படையெடுப்பாங்க. சவுத் கொரியா அண்ட் ஜப்பான்ல அவங்க உருவாக்கின மிலிட்டரி பேஸ், சீக்ரெட்டான பங்கர்ஸ்ல இருந்து அமெரிக்கன் அண்ட் சவுத் கொரியன் ட்ரூப்ஸ் ஒன்னா சேர்ந்து நார்த் கொரியாவோட பார்டரான 38 பேரலை தாண்டி முன்னேறி அவங்களோட எல்லா மிலிட்டரி பேஸையும் கைப்பற்றுவாங்க. இப்ப ஹவாயை தாண்டி வந்துட்டு இருக்க அசாங் வார்ஹெட் யூஎஸ் டெரிட்டரிக்குள்ள வந்ததும் SM-3யோட 44 இன்டர்செப்டார்ஸ் லான்ச் செய்யப்படுது. முதல் ட்ரைல ரொம்ப பெரிய வித்தியாசத்துல அசாங்க அந்த மிசைல் மிஸ் பண்ணுது. ரெண்டாவது ட்ரைல ரொம்ப சின்ன வித்தியாசத்துல மிஸ் பண்ணுது. இந்த தகவலை பிரசிடென்ட்டும் அவங்களோட ஜெனரல்ஸும் உலகம் பூரா இருக்க மக்களும் நார்த் கொரியன் பிரசிடென்ட்டும் எல்லாரும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்பவே ஆர்வத்தோட பயத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. அசாங் மிசைல் ஏவப்பட்டு 40 மினிட்ஸ் ஆன தருணத்துல அமெரிக்கால வாழ்ற மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட் சிட்டிஸ்ல இருக்க பெரிய பெரிய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ், பில்லியனியர்ஸ் அவசரமா அவங்களோட ஹெலிகாப்டர்லயும் பிரைவேட் ஜெட்டையும் நோக்கி ஓடுறாங்க. அந்த நகரத்துல இருக்க சாதாரண மக்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் கையை கெட்டியா புடிச்சிட்டு இருக்காங்க. SM-3யோட லாஸ்ட் அண்ட் 3வது ஆன்டி மிசைல் வானத்துல செலுத்தப்படுது. சிட்டி கிட்ட நெருங்கிட்டு இருக்க வசாங் 44 இன்டர்செப்டர்களால நெருங்கப்படுது. அதுல ஒரு மிசைல் அசாங் மேல பட்டு அசாங் வானத்திலேயே வெடிச்சிடுது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆகணும்னு மேல பறந்துட்டு இருக்க ஒரு செலிபிரிட்டி அவரோட ஜன்னல் வழியா அந்த வெடிப்பை பார்த்து ரசிக்கிறாரு. அமெரிக்கன்ஸும் உலகத்துல இருக்க எல்லா மக்களும் இத கத்தி கொண்டாடுறாங்க. ஆனா நார்த் கொரியால இருக்க கிம் ஜாங் உன் அமெரிக்காவை அடியோட அடிக்கணும்னு எண்ணத்துக்கு வராரு. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் நார்த் கொரியா மேல போர் தொடுக்க போறதா அறிவிக்கிறாரு. உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் நாடுகளான அமெரிக்காவும் நார்த் கொரியாவும் வார்க்கு போறாங்க. நார்த் கொரியாவோட சப்போர்ட்டரான சைனா, ரஷ்யாவோட ரோல் எப்படி இருக்கும்ன்றதையும் எவ்வளவு சேதங்கள் இருக்கும்ன்றதையும் நம்ம நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.